வில்லங்களா? தினி சாப்பிட போகிறான், மட்டையாக போகிறான். இந்த உலகத்திலே ஆபத்தான காலம் இது. தின்னீங்கன்னா உங்களுக்கு பாய்சன் வந்து செத்து போயிடுங்க. அதனால் தொடக்கூடாது. இந்த மாதிரி பிச்சு வச்சு விடுங்க. டியர் பாய்ஸ்னஸ் இல்லைடா, போதை காளான். கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்டைப்பூச்சிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா, சடனாக இப்போ தான் வெயில் அடிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள மழை பெய்யுது. ஓகே கைஸ், போலாமா? காற்று ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. எல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது சொல்லு. ஆவி பறந்து சுட 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 சுட.
2 hours later. இதுதான் நாங்கள் வந்திருக்க ரெசார்ட்டு இப்போ கொடைக்கானல் வந்திருக்கோம். இன்றைக்கி சமைச்சில் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்தப்போவே நல்லா மழை பெஞ்சிச்சு. அண்ட் இன்னும் நாங்கள் சாப்பிடல. இப்போ மணி வந்து ஒரு 3 மணி இருக்கும். இனிமேல் தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு போனோம். அண்ட் இப்போ என்னென்னா இந்த ரெசார்ட் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி இருக்குது. இப்போ நாங்கள் வெளியில் போகணுன்னாலே ஒரு 4 கிலோமீட்டர் கீழே நடக்க வேண்டியிருக்கு. பாரத் இங்கே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் மாதிரி தெரியுது. இப்போ நான் காமிச்சது வந்து இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. அந்த சைடில் நிறைய ஹில்ஸு, தூரத்தில் பிளெயின்ஸ் அதெல்லாம் தெரியுது. அப்படி ஒரு வேண்டேஜ் பாயிண்டில் இருக்கும். இங்கேருந்து எல்லாம் தெரிகிற மாதிரி செம்ம சில்லுன்னு இருக்குது. ஓ, இன்னும் சாப்பிட்றதுக்கே ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ இப்போ நடந்துகிட்ருக்கோம். அதுவும் ஃபுல்லாமே மவுண்டேனியான ரீஜனில் நடந்துகிட்ருக்குமா. ஸோ கொஞ்சம் இன்க்ளைண்டாக தான் இருக்குது. குட்டியாக ஒரு விநாயகர், குட்டி விநாயகர். இதுவே ஒரு செம ட்ரெக்கிங் மாதிரி இருக்கு. நம்ம போகிறது கரெக்ட் ரூட்டானே தெரில. ஜஸ்ட் ஏதோ ஒரு டைரெக்ஷனில் இறங்கி போயிட்டுருக்கோம். அப்படியே கேட்டு கேட்டு போக வேண்டியதுதான். ஐயோ, இதை எப்படா கிராஸ் பண்ணுறது? விழுந்துடாங்கடா. இங்கே ஒரு சாகசத்தை நீங்கள் பார்க்கலாம். இது வழுக்குமே. ஐயோ, நான் அந்த இடத்த மாட்டிகிட்ருக்கேன். ஜம்ப் ரெடி வந்துட்டேன். மாஸ்கே போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சில் காற்று மூக்குக்குள்ளே போகிறப்போ ப்ரீத் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. போகிறது சரிதான், கரெக்ட் ரூட்லேயாவது நடக்கணும். அட்லீஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் கார்டியோ எக்ஸசைசஸ் பண்ணியிருந்தா இங்கே நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நான் வேறு முதுகில் பேகு, கையில் எக்யூப்மெண்ட்டு. ஓகே, மழை பெஞ்சிச்சுன்னா ஒதுங்கிறது கூட இடம் இல்லைடா. நிஜமாலே இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா எங்கே போக முடியும் சொல்லுங்கள்? இங்கே குட்டி ஒரு இடம் இருக்குது. எங்கே வேணால் போயிருக்கலாம். சோழி முடிச்சு நண்பர்களே, ஒரு வழியாக எங்களை கேட்சப் பண்ணிட்டேன். நானும் வழி வந்துடக்கூடாது. கொஞ்சம் பார்த்து ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் இந்த சைடில் என்ன இருக்கா? இதெல்லாம் பாருங்கள், எடிட்னு ஏய் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு. சாண்ட்விச் ஓகே. உள்ள போகண்டாங்க. ஒரு சாண்ட்விச் வாங்கி ஒரு இன்னும் மதியானம் கூட சாப்பிடல நம்ம. இது ஏறுது ஏறிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு டவுட், நேற்று மேலே இருக்கு இவ்வளோ நடந்திருக்குமா? कितना किलोमीटर भैया? 2 கிலோமீட்டர். இவ்வளோ நேரம் ஏற்றத்தில் ஏறிட்டு இருந்தோம். இப்போ தான் ரொம்ப நேரம் கழிச்சு சரிவில் இறங்கு. ஏய், நீங்கள் தான் சொன்னீங்க வாக்கிங்கே போகலாம். इनका कितना किलोमीटर भैया? 2 கிலோமீட்டர். நீங்க எனக்கு இதுக்காக தான் வந்தீங்கன்னே தெரியாது. அழகா அங்கே உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்டு ஓலை போட்டுருப்பேன். ரைட்டாண்டா லேக்கு கீழே சொன்னேன். இங்கே உருண்டு போனால் கூட அவங்களை ரீச் பண்ண முடியாது. கூட அங்கே போயிட்டாங்க. Oh my God. நான் 10 உருண்டா. யாரும் இன்னும் சாப்பிடல. இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு டாமினோஸ் போகிறோம். பார்ப்போம். வயிறு நிரப்போம். இப்போதான் ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட போகிறோம். டாமினோஸ் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். Many minutes later.
மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே எங்க அங்க சோஃபா இப்போ என்ன ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கோம்னா ரெகுலர் பெப்பரோனி, ஒரு சுப்ரீம், ஒரு டாமினேட்டர், சிக்கன் டிக்கா. ஸோ ஆக மொத்தம் 1407. ஸோ இன்னொரு 10 to 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, சாப்பாடு வந்து பார்ப்போமா? நான் வந்து சுப்ரீம் இது என்ன இருக்கு ஆ நான் வச்சுருக்கேன். டேய் நான் ஒரு பீஸ் போட்டேன், எனக்கு வந்து இப்படி லெவலாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸ்மெல்லே லெவலாக இருக்குல்ல. பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இருக்குது, ஏஆர்கே சாக்லேட். இங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான் இருக்கேன். ஸோ என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். சாக்லேட்ஸ் இருக்குது, விதவிதமாக இருக்குது. மார்ஷ்மெலோஸ், எனக்கு இது 2 சாக்லேட்ஸ். நிறைய மார்ஷ்மெலோ வந்து ஒரு விதமான அமெரிக்கன் சாக்லேட் ஐட்டம் மாதிரி நல்லா சவுக்குன்னு சாஃப்டாக இருக்கும். இது விதமான கேண்டீஸ். வாவ், நீலமான மார்ஷ்மெலோஸ். இதெல்லாம் வாங்கி இன்னைக்கு வேணா டீ எரிச்சு சுட்டு சாப்பிடல. அத்திப்பழம் எவ்வளோண்ணா? ஜிபேலாம் வந்தா சூப்பர் சூப்பர். ஆனால் அத்திப்பழம் எவ்வளோ? சைஸு? ஓ, அந்த அந்த பெரிய டப்பாவா? அங்கே ஒன்று இருக்கே, அதுவா? அது 250. அவ்வளோ எனக்கு ஒன்று, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கேன். சூப்பர். ஸோ இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இது வந்து டார்க் சாக்லேட் மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. இங்கே வாங்குற சாக்லேட்டோட அட்வான்டேஜ் என்னன்னா அவ்வளோ ஈஸியாக உருகாது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த சாக்லேட் டேஸ்ட்? அசார்டட் மசாலா எவ்வளோ இருந்துச்சு? 120. இவ்வளோ இது சேர்த்து 120 பார்த்துக்கோங்க. இவ்வளோ இது 90 ரூபாயா? சரி, ஓகே, ஒருத்து தான். கொடைக்கானலில் ஹோம்மேட் சாக்லேட் எது வேணும்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிங்க. ஆர்க் சாக்லேட். இன்கேஸ் திரும்பி வேணும்னாலும் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் கொரியர்லேயே கலெக்ட் பண்ணிக்கலாம் எல்லா ப்ராடக்ட்டுமே. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டே இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. ஓகே, பார்க்கலாம். கொடைக்கானல் வந்திருந்தோமா, வந்த இடத்துல பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஜெர்க்கின் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஜெர்க்கின் வாங்குற இடத்துல எங்கே வாங்கலான்னு எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். நிறைய கடை இருந்துச்சு. ஒவ்வொருத்தங்களும் வந்து எங்கிட்ட வாங்குங்கன்னாங்க. எந்த ரேட்டு ஸ்டாண்டர்ட்னு எங்களுக்கு சுத்தமாக தெரில. ஸோ எல்லோரும் ஒரு ரேட்டில் வாங்கிட்டு இருந்தோம். வந்து இங்கே ஒரு ஜெர்க்கின் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பக்கா வாட்டர் ப்ரூஃபு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்கர் ஜெர்க்கின் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இது நீங்கள் அமேசான் அந்த மாதிரி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு குறைஞ்சது 1000, 2000 அந்த ரேட்டில் போட்டுருவாங்க. பட் இதே இது இந்த கடையில் இப்போ நான் வாங்கினது எவ்வளோக்கு வாங்கினேன்னா வெறும் 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இந்த கடையில் நல்ல கம்மியான ரேட்டில் டீசெண்டான குவாலிட்டியில் இங்கே இது கிடைக்குது. ஸோ இதுதான் கடைக்கு பேருன்னு ஆக்சுவலாக இல்லை. பட் இதோட லேண்ட்மார்க் எங்கன்னு நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன். நல்லா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த தூரத்தில் உங்களுக்கு ஹனீஃபா ரெஸ்டாரண்ட் தெரியும். அங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த முக்கில் இங்கே ஒரு கடை உண்டு. இந்த கடைக்கு பேர் இருக்காது. நெக்ஸ்ட் டு 7 Hills ஹெர்பல்ஸ். சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் ஜெர்கின்ஸ் அண்ட் அதில் வின்டர் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வணக்கம். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்கள். ஸ்பெஷாலிட்டி வந்து வாட்டர் ப்ரூஃப் ஜெர்கின்னு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு, கேரண்டியோட கொடுக்கும். ஒரு முறை வந்தாச்சுன்னா மறுமுறை நம்மளை தேடி வந்து வாங்கணும். ஆமாம், அம்மா மிஸ்ஸுக்கு எழுத்த மாதிரி இருக்குது. ஓகே, கண்டிப்பாக எல்லோரும் வர சொல்லிடுவோண்ணா. ஓகேண்ணா, நன்றி.
இதுதான் நாங்கள் நேற்று தங்கியிருந்த ரெசார்ட்டு. நானும் 2 பேரும் இங்கே தங்கியிருந்தோம் இந்த ரூமில். மீதி இருக்க 2 பேர் கீழே இங்கே தங்கியிருந்தோம். சமைச்சில்ல இப்போ எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டும். இப்போது நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்பாட்டுக்கு கூட்டு போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பார்ப்போம். பைசன் தானே அது கீழே போ கேட்டுக்கிட்டேன். நீங்கள் வா கிட்ட போ போட அவங்க வீட்டுக்குள்ளே போகுது. வீட்டுக்குள்ளே போச்சுன்னு என்ன பண்ணுவாங்க? இங்கேருந்து எடுப்போம். ஆனால் இது ஓரளவு சின்ன சைஸில் தான் இருக்கு. இதுதான் சொல்லியிருக்கோம். அதோட கால் தடம் தான் நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியுதா? ஒரு என் கை சைஸ்க்கு அப்படியே அந்த சைட் போச்சு. இதோ பைசன் அங்கே நிற்கிது பாரு. நேற்று போன லொக்கேஷன் இன்னைக்கு வெளிச்சத்தில் பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருக்கு. தெரியுதா? அந்த இடத்துல செம்மையாக இருக்கு. சாப்பிட்றது இப்போ ஏதாவது இடம் இருக்கான்னு பார்ப்போம் காலையில். இந்த சைட் பாருங்க, எங்கெல்லாம் மழை சரிஞ்சாலும் சரியும் போல அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் பாரு, மரம்லாம் தொடிக்கிட்டு இருக்கு அந்த சைடு. இது பாரு, டிராக்டர் எப்பயோ இன்னும் அது செடியெல்லாம் முளைச்சு. சாப்பாடு இருக்கா கேட்டிங்களா? கரண்ட் கூட அந்த சாப்பிட்டு போலாம்டா. அங்கெல்லாம் பாதி எடுங்க. சுடுது. போன்விட்டா மாதிரி இருக்கு. ஓகே, இங்க ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, அதையும் நம்ம கவர் பண்ணுவோம்.
நல்லா இருக்கு guys. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Bye. வரேன். எனக்கு சைட்லேயே கம்பெனி கொடுறா. அங்க வர போலாமா? தான் ரன்னிங் ரேஸ் வரும். இப்போ நாங்கள் பைன் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். இப்போதான் வந்திருக்கோம். ஸோ கூட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு எதனா போடணும் மெயினாக. இது வந்து இது ஃபோட்டோ பூத் மாதிரி இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக அவங்க ஃபோட்டோ ரெடி இது என்ன மரம்? அந்த இருக்காங்க. இப்போ நாங்கள் பைன் ஃபாரஸ்ட்டில் வந்திருக்கோம். பார்த்தோன்னா க்ரௌடு எல்லா பக்கமும் இருக்குது. இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா அங்கே அட்டைப்பூச்சிலாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் எங்கேயாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி இப்போ செம ஹைட்டில் வந்துடும். திருப்பி இங்கேருந்து இன்னும் இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஐ திங்க் இவ்வளோ தான் போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே இங்கே வேலி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இது வரைக்கும் வரலாம். காலம் புகை வந்துச்சுல, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு செத்தான். இதுலேருந்து ஒரு புது வைரஸ் வரப்போகுது. தினேஷ் ஆகும் தொட்டோடனே புஷ் அப்படின்னு வந்துச்சு. இவனை நீங்கள் இதான் கடைசி முறையாக நீங்கள் பார்ப்பீங்க. இதான் பண்ணுமால இது தெளிச்சு விட்டுருச்சு. அது பாட்டுக்கு தெளிச்சு விட்டுருச்சா? கையை வச்சு தரக்கூடாது. பயமா இருக்கு. அப்போ அட்டை நிறையா இருக்கா? ஓகே, இப்போ நாங்கள் அடுத்து வந்து குணா கேவுக்கு வந்திருக்கோம். இங்கே ஏதோ ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் இருக்குன்னு ஸோ தான் அங்கே போய் பார்ப்போம்.
மெண்டல் மாஃபியா. பின்னாடி பாருங்க குரங்க பொம்மை. அப்படியே விட்டுருவோம். குரூப் போட்டு குரூப் மாதிரி சிபி. சிபி ஆமாம் இங்கே பாரு மிஸ்டரா செம்மையாக இருக்கு. செம்ம மிஸ்டாக இருக்கு. அட்டையா ரெண்டு பக்கம் விட்டுருக்கு. அட்டை விட்டிருப்பாரு. எடுக்க முடியல. இதுக்கு மேல பிசு பிசுன்னு வருது. வந்த இடத்துல நல்லா சமைச்சில் மிஸ்டில் அப்படியே இறங்கிடுச்சு பாருங்க. ஃபுல்லாக ஒயிட்டு குளிர் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ எத்தனை மணின்னு கூட கெஸ் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை மணினா சுமார் ஒரு 1-1:30 இருக்கும். டைம் எனக்கே தெரியல ஆக்சுவலாக. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். உங்கள் பேர் ப்ரோ? பாலா. பாலா. சூப்பர். எப்போ வந்தீங்க? நான் வந்து நேற்று வந்தோம். நேற்றா? சூப்பர் சூப்பர். நாங்களும் நேற்று வந்தோம். கொடைக்கானல் லேக் அங்கே போயிட்டு சும்மா ஜெக்கிங்க சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வேற லெவலில் இருக்குது கிளைமேட். ஆமாம் செம சில்லு. சுற்றி காட்டுங்க. ஓகே ப்ரோ பார்ப்போம். வடை போச்சு. அப்படியே சுற்றி போவோம். ஏன் இப்படி போனா என்ன? டென்ஷன் ஆகி கடிச்சிருச்சுன்னா நிறைய பேர் வந்திருக்காங்களா? க்ரௌட் நல்லா கூட்டமாக இருக்கு. அங்கங்கே குரங்கா இருக்கு. சில குரங்கு சண்டை வேற பண்ணுது. அது என் கூட கம்பெனிக்கு வாங்கடா. இந்த சைடு அந்த மிஸ்டோட டென்சிட்டி அப்படியே கூடுது. அப்படியே தண்ணி மாதிரி இருக்கு. ஃபேஸ் அப்படியே செம்ம மாய்ஸ்சர். ஃபுல் வெயிட்டாக இருக்கு. என்ன பாருங்க. குணாக்கேன்றாங்களே, அது எங்கே இருக்கு? அது மேலே தான் நம்ம நிற்கிறோமோ. குணாக்கேவுனால எல்லாம் கேவுன்றாங்க. அந்த கேவு தான் என்னோட ரைஸ். என்னடா வாக்கிங்க? அந்த கொகை எங்கடா? இதுக்குள்ள எங்கேயும் கொகைக்குள்ளெல்லாம் போவோம். அப்படி கிடையாதா? ஓ
ஸோ இதெல்லாம் தான் இங்கேருந்து அங்கே வரைக்கும் அப்படியே நெட்வொர்க் மாதிரி போகுமா? கைஸ் இவ்வளோ நேரம் கோகை எங்கன்னு தேடிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த கோகை மேலே தான் ஆக்சுவலாக நிற்கிறோம். இதுதான் அந்த கோகை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சம அடம்பு உள்ள போகுது. பயங்கரமாக இருக்குது. இருந்தால் அதுக்கப்புறம் ஒன்றும் தராது. மாசாக இருக்குது. இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்குது. இங்கே அங்கே ஃபுல்லாமே கோகை தான். இங்கே நிறைய குரங்கு சுற்றி ஆட்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. நம்மளும் அப்படியே நைஸாக எஸ் ஆயிடுவோம். இங்கே பாருங்க ஒரு ட்ரீயோட ரூட்ஸே எவ்வளோ வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு. அங்கே ஏறுவோம் எப்படி இருக்கு. வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. நேஷனல் ஃபிளாக். ஸோ போகலாம். இங்கே என்ன இருக்குன்னு இப்போ வழுக்குது. என்ன இருக்குன்னு காமி. அங்க ஒண்ணுமே இல்லடா. அங்கே ஏதோ வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு. ஹைட்டு கிடையாது. நான் நினச்சேன் அது ஏதோ ரேம்ப் மாதிரி இருக்கு. ராம்போ திடீர்னு பார்த்தா அப்படி தானே தோணுது. ஒரு வேலி தான் இருக்கு. ஏமாந்துட்டு. ஸோ அப்போ கீழே போ. என்ன வராது? நாங்கள் பிரையண்ட் பார்க்குக்கு வந்தோம். இங்கே வந்து ஏதோ ஒரு பார்க் இருக்குன்றாங்க. நம்மளால் எதுவும் பார்க்கணும். ஓகே பிரையண்ட் பார்க்கில் வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா சைடும் செடிகளாக இருக்குது. இதை தவிர சொல்லுது வேறு எதுவும் இல்லை. எல்லோரும் இருக்காங்க. அப்படியே போவோம். சைடில் தான் இருக்கா. பிளான்ஸ் அங்கே கொஞ்சம் சேலுக்கு இருக்கும் போல். அதையும் முடிஞ்சால் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான். வேறு எதுவும் பிரச்சனை. ஃப்ரீயாக ரவுண்ட் அடிச்சுக்கலாம். நைட்லாம் சில நேரம் 12 மணி ஆயிடுமா ஒன்றுமே இருக்காது. பழமே ரூம் வைக்க முடியாது. ஒரு வாழைப்பழத்துக்கு கூட டிமாண்ட் ஆகுன்னு ஆசை தான் கட்டிட்டேன். பழத்தை பார்த்தாலே என்ன எல்லாருமே பழத்துக்கு கவோடு சாவி பாக்கிட்டு போட்டுருக்காங்க. பஸ்ஸில் ஸ்டேஷன் வரை பஸ்ஸில் போயிருந்தோம்.
சீக்கிரம் கிளம்பணும். நம்ம காஸ்ட்லியே பேசிட்டு பண்ணிடலாம். அதான் யோசிக்க. ஆனா இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. காலையிலே காருக்கு பேசி 9 மணிக்கு ஷார்ப்பா வந்திருக்கேன். கை சூடா இருக்கும். க்ளவுஸ் போட்டு கை சூடா இருக்கு.